Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் எனி டூ கிவன் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேவா? இந்த டாப்பிக்கை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஆவரேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது எப்படின்னு லைட்டாக ஒரு ரீகால் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஆவரேஜ் ஆஃப் 2 and 8 அப்படின்னா என்ன, நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுவீங்க. இதே ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்து அதோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அதான் ஆவரேஜ்னு தெரியும். ஜஸ்ட் இதை ஒரு ரீகால் தான் பண்ணியிருக்கோம். இதை வந்து சும்மா நம்பர் லைனில் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் ஏ ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 1/3 and 5/9. இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளே வரோம். ஓகேவா? இப்போ ஒரு டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்து அதோட பிட்வீனாக உள்ள இன்னொரு ரேஷ்னல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா நம்ம ஆவரேஜ் மெத்தடையே இதில் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஆவரேஜ் மெத்தடையே ஃபாலோ பண்ணும்போது என்ன வரும்? த ஆவரேஜ் ஆஃப் 1/3 and 5/9. ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். 1/2 ஆஃப் 1/3 ப்ளஸ் 5/9. ஓகேவா? இப்போ 3யும் டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டருக்கு வந்து எல்சிஎம் எடுப்போம். டினாமினேட்டர் வந்து என்ன இருக்குது? 3/9. 3/9க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 9 வரும். ஸோ ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து நம்ம டினாமினேட்டரை 9ஆக மாற்றணும். செகண்டில் உள்ளது டினாமினேட்டர் 9ஆகவே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டில் உள்ளதை மாற்றும் போது என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே உள்ள நியூமரேட்டரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 வரும். ஸோ 3 1s are 3. ஸோ 3 + 5 என்ன வரும்? நமக்கு 8/9. அந்த 1/2 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ 8/9 × 1/2 இல்லை 1/2 × 8/9 அப்படின்னா 2ஆல் நம்ம 8 வந்து கேன்சல் பண்ணலாம். அப்படி தானே? 2 4s are 8ன்னு கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4/9. இதான் ஆன்சர். ஓகேவா? 1/3க்கும் 5/9க்கும் உள்ள பிட்வீனாக உள்ள ஒரு ரேஷ்னல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஈக்குவலன்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஈக்குவலன்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ரேஷ்னல் நம்பரை வந்து ரேஷ்னல் நம்பரில் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ கிடைக்கிறது தான் நம்ம வந்து ஈக்குவலன்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 3/7 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 30/70. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவலன்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 4/7 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 40/17 கிடைக்கும். ஸோ அப்போ இதையும் வந்து நம்ம ஈக்குவலன்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் -3/4 and -2/5. இப்போ வந்து 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க பிட்வீனாக. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த ஆவரேஜ் மெத்தட் ஃபாலோ பண்ணால் நமக்கு ஒரு ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து வேறு மாதிரி நம்ம பண்ணுவோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 2 ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கும் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இல்லைங்கிற பட்சத்தில் எல்சிஎம் எடுக்கணும். இங்கே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்? 4க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் 20 வரும். எப்படி எடுக்கணுங்கிறத பக்கத்தில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. 20 வரும். இப்போ வந்து நம்ம டினாமினேட்டரை 20ஆக மாற்றணும். ஓகேவா? டினாமினேட்டரை 20ஆக மாற்றும் போது என்ன பண்ணுவோம்? 3/4. 3/4 வந்து 20ஆக மாற்றணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டரையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா -15/20 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ரேஷ்னல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -2/5. -2/5 5 வந்து 20ஆக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 20ஆக கன்வெர்ட் பண்ணும்போது எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போது டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 × 4. ஓகேவா? 2 4s are 8. அந்த மைனஸ் அப்படியே வரும். மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸில். ஸோ -8/20. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா நம்பர் லைனில் வந்து மைனஸ் சிம்பிள் வரும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லெஸ் ஆகிட்டே வரும். லெஃப்ட் சைடு
ரைட் சைடில் போக போக நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே இது வந்து நம்ம ப்ளஸ் நம்பராக இருக்கும்போது ரைட் சைடில் போக போக நம்பர் லைனில் வந்து லார்ஜஸ்ட் நம்பராக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் வந்து நம்ம மைனஸில் எழுதும்போது எப்படி எழுதுவோன்னு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் போக போக நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? லெஸ் ஆகிக்கிட்டே வரும். இப்போ அது எப்படி எழுதுவோன்னு பார்ப்போம். -15/20. அதுக்கு அடுத்து உள்ளது என்ன நம்பர்னு பார்த்திங்கன்னா -14/20, -13/20, -12/20, 11/20 அப்படின்னு நமக்கு செகண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். ஓகேவா? -15/20, -14/20, -13/20, -12/20, -11/20, -10/20, -9/20, -8/20. இப்போ நமக்கு செகண்ட் நம்பர் வந்துட்டு. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ஃபியூ ரேஷ்னல் நம்பர்ஸ், கொஞ்சம் ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எதுக்கு பிட்வீனாக அப்படின்னு பார்த்திங்கன்னா -15/20க்கும் -8/20க்கும் பிட்வீனாக நமக்கு கொஞ்சம் ரேஷ்னல் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா -14/20, -13/20, -12/20, -11/20, -10/20, -9/20. ஓகேவா? அவங்க அட்லீஸ்ட் 2 கேட்டாங்க. நம்ம எத்தனை ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? 6 ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அவங்க பிட்வீனாக எவ்வளோ ரேஷ்னல் நம்பர்ஸ் கேட்டாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மற்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா?